கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். ஜென்ம சனின்னு பயப்படாதீங்க. சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினான்சியலி பெரிய கிரைசிஸ் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஸ்டெப் இந்த வாரம் ஆரம்பிக்கும். இல்லை ரொம்ப நாளாக நகை வாங்கணும், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. எதிர்பாராத பயணம், அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளாக நமக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக வீடு வைக்கல அப்படிங்கிறவங்க பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறதில்ல, தடை வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைன்னு நினைக்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ட்ரேடிங் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் ரேஸ்லேயோ லாட்ரிலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக ஜாப் இல்லாமல், தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அதுலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். அந்த வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், ஒரீஸ் இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல விதமாக அமையிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.